வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கிட்ட சிஸ்டர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, பெடல் மிஷினில் பெல்ட்டில் அந்த பின்னை எப்படி சிஸ்டர் மாட்டுறது, எனக்கு கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்க அப்படின்னாங்க. நான் பார்த்திங்கன்னா மிஷினில் வந்து மோட்டர் ஃபிட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்காக இதை நான் வந்து கழட்டிட்டு உங்களுக்கு பெடல் மிஷினில் எப்படி அந்த பெல்ட்டை மாட்டலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க. என்னோடய மிஷினில் நான் யூஸ் பண்ணவே இல்லைங்க, அதனால் நான் அந்த பெல்ட்டவே அப்படியே உங்களுக்காக போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு மேல் பக்கமாக 2 சைடு விட்டுட்டு கரெக்டாக மேலே பார்த்திங்கன்னா அந்த வீலில் கரெக்டாக ஃபிட் ஆன மாதிரி கரெக்டாக அந்த எந்த இடத்துல பெல்ட் இருக்கணுமோ அந்த இடத்துல நான் மாட்டிக்கிறேங்க. மாட்டிட்டு நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்து உங்களோட பெல்ட் நீங்கள் புதுசாக வாங்கியிருந்தீங்கன்னா லென்த்து வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி வீலில் விட்டு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நம்ம அந்த ஹைட்டுக்கு நம்ம கட் பண்ணிவிட்டு இது பண்ணணும். இல்லை ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா உங்களால் பெடல் பண்ணும்போது அது நல்லா மூவ் ஆகாதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பின்னோட கேப்பை நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்துல நீங்கள் ஹோல் போடணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த பின் மட்டும் இல்லாமல் அந்த இடத்துலையும் நமக்கு வந்து அந்த ஒயர் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். இப்போ நான் அந்த பின்னோட லென்த்தை பார்த்துட்டு அந்த இடத்துல நான் கரெக்டாக ஒரு குண்டூசி எடுத்து நல்லா ஊசி போட்டுக்கிறேன், நல்லா ஒரு ஹோல் போட்டுக்கிறேங்க. இதே மாதிரி கொஞ்சம் டைட்டாக தாங்க இருக்கும். புது பெல்ட்டுனால் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்களும் கொஞ்சம் சிரமப்பட்டு போடுங்க, ஈஸியாக போட்டுடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பின்னை கொஞ்சமாக இப்போ அப்படியே நீங்கள் விட்டிங்கன்னா இப்போ போகாது. இப்போ பாருங்கள், நானும் ஃபஸ்ட் டைம் அப்படியே விட்டு பார்க்குறேன், போகலை. நெக்ஸ்ட் டைம் லைட்டாக அதை நீங்கள் கொரடால் அந்த வாய்ப்பகுதியை கொஞ்சமாக எடுத்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என் பெல்ட்டில் வந்து ஒரு சைடு நான் மாட்டியிருக்கு, இன்னொரு சைடு மாட்டுறும் போது மாட்டல. உங்களுக்கு புது பெல்ட்டில் அந்த பின்னை தனியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு முனையில் இதே மாதிரி மாட்டிக்கிட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு முனையில் நான் எப்படி டிப்ஸ் சொல்கிறேனோ இதே மாதிரி நீங்கள் மாட்டிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் விட்டு இப்படி கொக்கியாக அந்த பின்னை சைடில் விட்டு அந்த ஓட்டை வழியாக விட்டு நீங்கள் பெண்டை பண்ணிக்கங்க. பண்ணி அதுக்கப்புறமா இப்படி நேராக நீங்கள் எடுத்துக்கணும். நேராக எடுத்து விட்டு நல்லா கொரடால் நல்லா ப்ரெஷ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பின்னில் இடையில இருக்க கேப்லேயும் நமக்கு அந்த ஒயர் வந்து இதாகிடும், க்ளோஸ் ஆகிக்கும். இப்போ அந்த பின்னு வந்து பெருசாக தனியாக தெரியாது. தனியாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப கேப் விட்டுட்டிங்கன்னா நாளடைவில் அது வந்து அப்படியே இழுத்துக்கிட்டே வந்து அந்த ஓட்டை வந்து பெருசாகி உங்களுக்கு கட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த க்ளோஸாக வச்சு நல்ல அந்த பின்னை வந்து நீங்கள் அமுத்தி விட்டுக்குங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் மாட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக இருக்கும்போது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், கன்ஃபியூஸாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டைமுக்கு 2 டைம் போடலாம். அந்த வீலில் வந்து ரோல் ஆகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. பிகினராக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே சில டவுட் வரதான் செய்யும். எல்லாருமே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வர்றதில்லைங்க. எல்லாருமே புதுசாக நம்மளாக கற்றுக்கிறதாங்க ஒவ்வொன்றையும். ஒரு டைமுக்கு 2 வாட்டி நீங்கள் இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் துணியில் கூட பெல்ட்டு போட்டு யூஸ் பண்ணலாம், ஆனால் அது அந்த அளவுக்கு உங்களுக்கு லைஃப் வராது. நீங்கள் இது மாதிரி பெல்ட்டு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை போட்டு நல்லா நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். அங்கே பாருங்கள், கேப்பே இல்லாமல் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நான் எப்படி வச்சு ரோல் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு முன்பக்கம் பின்பக்கம் இது மாதிரி வச்சுக்கிட்டு ரீலை வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், எனக்கு ஃபஸ்ட் டைம் ஒழுங்காக வரல. நெக்ஸ்ட் டைமு மறுபடியும் முன்பக்கம் வச்சு கொஞ்சம் பின்பக்கமும் அந்த பெல்ட்டை இது மாதிரி நீங்கள் பிடிச்சிக்குங்க. பிடிச்சிட்டு அப்படியே முன்பக்கமாக நீங்கள் ரோல் பண்ணணும். இப்போ பாருங்கள், இழுத்து பிடிச்சி முன்பக்கமாக அப்படியே ரோல் பண்ணுங்கள். அப்படியே முன்னிலேருந்து அப்படியே கீழே கொண்டுட்டு வாங்க. அப்படியே ரோல் பண்ணிங்கன்னா அது அப்படியே அதில் போய் ஃபிட் ஆகிக்குங்க. ஈஸியாக இப்போ நம்ம போட்டாச்சு. இது பிகினர்ஸுக்கு தாங்க இது நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோ. புதுசாக மிஷின் வாங்கி நான் இப்போ தான் பழகிறேன் அப்படின்னா ஒவ்வொன்றையும் நம்ம படிப்படியாக நம்ம கற்றுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பெடல் பண்ணுற பாருங்கள். நானே அதிகமாக பெடல் பண்ணாதனால எனக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக போகலைங்க, கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் பெடலில் அடிக்கிறதா இருந்தால் நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி அந்த வீலில் அந்த பெடல்லாம் ஆயில் விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக போகுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு அமுத்தி காட்டுறேன் பாருங்கள், ஈஸியாக தான் இருக்குதுங்க. இதே மாதிரி நீங்களும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் சிஸ்டர். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபுல் வியூ ஃபஸ்ட்டு மேலேருந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த பின் இருக்கிற இடத்தையும் நான் தெளிவாக காட்டுறேன். இப்போ ரோல் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி போடுங்க சிஸ்டர். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச டிப்ஸை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேங்க. இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள்.